வணக்கம் என் அருமை நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் நண்பர்களே. அவிச்ச முட்டையும் மொச்சப்பயிறு குழம்பும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. பார்த்தீங்களா, மொச்சப்பயிறு குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. இந்த குளிர்காலத்துக்கு மொச்சப்பயிரும் ரேசன் அரிசி சோறு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சுட சுட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதை காட்டுப்பா. இந்த அரிசி வந்து நம்ம ரேஷனில் வாங்கின, தமிழ்நாடு அரசு விநியோகம் பண்ண ரேஷனில் வாங்கின அரிசி. உண்மையிலே ரேஷன் அரிசியும் மொச்சப்பயிறு குழம்பு சாப்பிடுங்க, வெக்காளி உடம்புக்கு அவ்வளவு நல்லது. கூட கொஞ்சம் அவிச்ச முட்டையை சேர்த்துங்க, கொஞ்சம் ஏர் போகும், நல்லா காற்று போகும். நம்மளே உலகத்தில் வந்து மனிதனுக்கு சுத்தம் சுகாதாரம் இதுதான் முக்கியம். மனிதனுக்கு இந்த கழிவும் உடம்புல இல்லைனாலே எல்லா நோயும் விட்டுரும். கழிவு உள்ளே தங்கக்கூடாது. அதனால் வந்து கழிவு வெளியேற்றிடணும். இந்த மொச்சப்பயிரெலாம் சாப்பிட்டோம்னா, முதல்ல மொச்சப்பயிறு வெள்ளைப்பூலாம் போட்டு வச்சுருக்காங்க என் பொண்டாட்டி. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஏர் நல்லா போகும், அதாவது காற்று நல்லா போகும். இது கமாண்டில் தப்பாக பண்ணாதீங்க. சூர்யாவே ஒரு படத்தில் சொல்லிட்டுப்பார், ஏர் டர்புர்னு போனாதே உடம்பு கலகலன்னு இருக்கு நண்பர்களே. இதெல்லாம் இயற்கையின் சீற்றம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி மொச்சப்பயிறு குழம்பு சாப்பிட்டு காற்றை விட்டுருங்க வெளியே, உடம்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக வச்சுருப்பேன் மொச்சப்பயிறு குழம்புக்கு. என் பொண்டாட்டிக்கு அடிக்க முடியாது யாருமே. ஏன்னா அவளை இன்றைக்கி எத்தனை ஊர் போட்டான்னு தெரியல. போ நண்பர்களே, மொச்சப்பயிறு குழம்பு அவ்வளோ அவிச்ச முட்டையும் மொச்சப்பயிறு குழம்பு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், செம்ம டேஸ்டாக காம்பினேஷனு. அடடா அடடடா அடடடா. வச்சேன் சாப்பாடு ஒரு 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 உருண்டை வச்சேன், வேறு வாய்க்கில் ஒன்றுமே இல்லை, அப்படியே அமிர்தமாக உள்ள போகுது. கேரட்டு பொரியலும் சூப்பராக இருக்குது. இதுக்கு பேர் என்னப்பா? இது முள்ளங்கியா, பீட்ரூட்டு. மன்னிச்சுக்கோ நம்பர்ல. அவிச்ச முட்டையோடு இந்த சோத்தை வச்சு பிணைஞ்சிக்கிட்டு அப்படி சாப்பிட்டோம்னா வெக்காளி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த சீசனில் இப்படியாவது பிக் பாஸ்க்கு போயிடுவோம். பிக் பாஸ்க்கு போகணும்னு போல, அதே நம்ம ஆசை. ஆனால் எங்கே எப்போ ஆடிஷன் நடக்கும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர் ஜெயமணி இருக்காப்புல, பெரிய யூடியூபர். அவர் இந்த சீசனில் இந்த ஒயிட் கார்டு என்ட்ரியில் போக முடியாமல் போச்சு பாவம். அடுத்த வருஷம் அவரோட சேர்ந்து நானும் போய் ட்ரை பண்ணிடுறேன். எப்படியாவது போயிடணும். ஏன்னா நம்ம படமும் ரிலீஸ் ஆகிடும் அடுத்த வருஷம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறது, அடுத்த வருஷம் ரிலீஸ் தெரியல. நம்ம படமும் ரிலீஸ் ஆகிடும், நம்ம நல்ல நடிகராக ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அதை வச்சே நம்ம வாய்ப்பு கேட்டு போயிடலாம். பிக் பாஸில் போய் ரொம்ப நாளாக இருக்க முடியாது நம்மளால். என் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு ஒரு நாள் 2 நாள் 2 ஓடியாதுங்க. சொல்லுவா தானே? அது ஒரு ஆசை. அடி ஆசை என்ன ஆசை அடி, பிக் பாஸ் ரொம்ப ஆசையடி. நீ நைட்டு ஊற்றுனா தோசை இல்லை, வெளில போட்டு வச்சுருக்க. ஏற்கனவே இதை சாப்பிட்டா குசு பறிங்க, இன்னும் போட்டு வச்சுருக்கா. ஏண்டி என்ன நீ, செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா?
ஆனால் அன்புல இந்த குழம்பு பழைய குழம்பு வச்சு காலையில் சாப்பிட்டேன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் காலி ஆயிடுச்சா நீ பழைய குழம்பு இல்லையா? உப்பு வைக்குது, சத்தியம் உப்பு அதிகம். சாப்பிடலாம். மொச்ச பயிறு குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. நண்பர்களே, செயின் நல்லா இருக்கா நண்பர்களே? செயின் நல்லா இருக்கா நண்பர்? செயின் சூப்பர் செயினாக இருக்கா நண்பர்களே? நேற்று செயின் நம்பர் எடுத்தேன், போய் தங்கண்ணா கடையில் போய் எடுத்தேன். இது தங்கமாக கவரிங்காண்டு இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள். கிட்டலாமே பாருங்கள், டாலரோட டாலர் பார்த்தீங்களா? இது தங்கமாக கவரிங்காண்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படின்னு பார்த்துருவோம். நான் கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடுவேன், உங்களுக்கு கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணுவேன். தங்கமாக பித்தாளையா போடு. கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினேன் நண்பர்களே, சாதாரண கிடையாது, உழைச்சி வாங்கினேன். இந்த முட்டை அதை நண்பர்கள் சொல்லிட்டான். மொச்ச பேரே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப அருமை. மொச்ச பயிர் தான் செம்ம டேஸ்ட்டு. நண்பர்களே, சோறு பாருங்கள், ரேஷனில் சூப்பராக அரிசி போடுறாங்க நண்பர்களே. தமிழ்நாடு அரிசியில் எல்லோரும் ரேஷனில் வாங்கி சாப்பிடுங்க, சுகர் ப்ரெஷர் வராதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வராது. மொச்ச பயிர் ரேஷன் ரைஸ் சோறு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காம்பினேஷன் வேறு லெவலு. ஒரே கட்ட மாதிரி சோறு. ஓகே நண்பர்களே, ஒரு தரமான சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷாச்சு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடுவது மதுரை மிஸ்ஸமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவிக்கணும். விடைபெறுகிற நன்றி. வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோம் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ், ஊமச்சிக்குளம், மதுரை 14 என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிற நன்றி. வணக்கம். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன் வண்டி ஓடுங்க.